ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்எம்பெட்ஸ் சேனல். கப்பீஸ்க்கு எப்போவுமே நார்மல் ஃபுட்டு போடுறோமே, இன்றைக்கி பிளட் வார்ம்ஸ் போட்டு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பாண்டை ஓப்பன் பண்ணால் எனக்கு சர்ப்ரைஸாக இந்த ஃப்ராக் வந்து மேலே உட்காந்துட்ருக்கான். இவன் நைட்டு உள்ளே போயிட்டான் போல். ஆனால் ஒன்றுங்க, எந்த ஃபிஷ்ஷையும் சாப்பிடல, ஃப்ரைஸையும் சாப்பிடல. இவன் பாட்டுக்கு கம்முன்னு தான் உட்காந்துட்டு இருந்தான். ஆனால் இப்படியே அவனை பாண்டுக்குள்ளே விட்டால் வந்து தண்ணி நாசம் பண்ணிடுவான். அதனால் என்ன பண்ணிட்டேன், இமீடியட்டாக ஒரு நெட்டு வாங்கிட்டு வந்து அது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் நெட் வந்து ரொம்ப சீப்பாக தாங்க கிடச்சிது. இந்த ரோல் வந்து 120 ருபீஸ். ஸோ அதை வாங்கிட்டு வந்து மேலே இந்த மாதிரி கவர் பண்ணியாச்சு. கவர் பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருந்துச்சு சைடில். ஸோ இது வந்து கரெக்டாக கட் பண்ணி செட் பண்ணோம். பட் அது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு இந்த மாதிரி பலகை வச்சு அப்படியே வந்து கவர் பண்ணியாச்சு. சென்டரில் மட்டும் கேப் விட்டு ஏர் ஃப்ளோக்கு. நீங்களும் அவுட்டோரில் இந்த மாதிரி பாண்டெல்லாம் செட் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு க்ரீன் நெட்டு வாங்கி போட்டுருங்க. இது வந்து ரொம்ப சீப்பு தான், வாங்கி போட்டுருங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி செட்டப் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஃப்ராக் மறுபடியும் வந்தான். பாண்டை சுற்றி சுற்றி வந்தான். மேலே ஏறி இறங்கலான்னு சொல்லிட்டு அந்த கார்ட்போர்ட் மேலே ஏறினான். பட் பாண்டுக்குள்ளே இறங்க முடியல. இங்கே பாருங்கள், சோகமாக இப்படி வந்து உட்காந்துருக்கான்ட்டு. இனிமேல் நீ உள்ளே இறங்க முடியாது. பை பை.